தொடர்ந்து என்னோட சேனல் பார்த்துட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் சம்மர் வந்துருச்சு, எல்லார் வீட்லேயும் குட்டீஸ் இருப்பாங்க. எல்லாருக்கும் வேலை ரொம்ப பிஸியாக இருக்கும். எனக்கு அதை பண்ணிக்கொடு இதை பண்ணிக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேட்டு தொல்லை பண்ணுவாங்க. இந்த தடவை நான் சம்மர் ஸ்பெஷலாக நிறைய ஜூஸஸ், ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரியான ஒரு ரெசிபிஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பிளான் பண்ணும்போது எங்கள் வீட்டில் இருக்கிற பேத்தி நானும் ஒரு ரெசிபி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தொல்லை பண்ணியிருக்காங்க. தொல்லை பண்ணிட்டு இன்னைக்கு கண்டிப்பாக என்னோட வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். என் பேர் சியா செந்தில்குமார். நான் இன்னைக்கு என்ன ஐஸ்கிரீம் பண்ண போறீங்க? வாட்டர் மெலன் ஐஸ்கிரீம் செய்ய போறேன். எல்லாரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஐஸ்கிரீம் செய்து பார்த்துட்டு நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. Thank you. வாட்டர் மெலன் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு 1 பிளேட் ஃபுல்லா வாட்டர் மெலன் கட் பண்ணி வச்சுக்கணும். 1 வாட்டர் மெலன் எடுத்து இதுக்குள்ள போட்டுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமா வெல்லம் எடுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அரைக்கணும். ஃபுல்லா போடு, அவ அரைச்சிட்டு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவ ஹெல்ப் பண்ணு. அப்புறமா என்ன பண்ணணும்? இதை எடுத்து எப்படி ஊற்றணும் சொல்லுங்க. இப்போ எடுத்து இப்படி ஊற்றணும். ஊற்று. ஃபர்ஸ்ட் ஊற்று. சொல்லு, வீடியோவில் சொல்லு. அதுக்கப்புறமா இந்த கப்பு இந்த பவுல்ல எடுத்து க்ளோஸ் பண்ணணும் மெதுவா. அப்புறம் என்ன பண்ணணும்? ஃப்ரீசரில் வைக்கணும். போதும் க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணணும்? ஃப்ரீசர் வைக்கணும். சத்தமா சொல்லு. அதுக்கப்புறமா ஃப்ரீசர்ல வைக்கணும். சரி, அவ எடுத்து போய் வைக்கிறேன். ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் தண்ணியில 2 மினிட்ஸ் ஐஸ்கிரீம் இப்போ எடுக்கணும். இப்படி பண்ணிட்டு எடுத்தது ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் ஸ்டார்ட். வாட்டர் மெலன் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு 1 பிளேட் ஃபுல்லா வாட்டர் மெலன் கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா மிக்ஸில கரைச்சி அதுக்கப்புறமா இந்த பவுல்ல போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா வெல்லம் போட்டு மிக்ஸில போட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டு அரைக்கணும். இந்த மிக்ஸிக்கு அதுக்கப்புறமா ஃப்ரீசர்ல வைக்கணும். சரி, அவ எடுத்து போய் வைக்கிறேன். நீங்க அதுக்குள்ள என்ன பேசணுமோ எல்லாருக்கும் சொல்லுங்க. செய்து பார்த்துட்டு